உதித்தாலும் உழைத்து பொருள் தேட வேண்டும். எதற்கு? பூர்வ ஜென்ம வினையால் பிறந்து நியாயமான தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகின்றவனுக்கு உதவி செய்ய. அதனால் புண்ணியம் என்ற முதலுக்கு மேலும் வட்டி கிடைக்கிறது. இதனால் அடுத்தடுத்து செல்வ குடியிலேயே நற்குண பெற்றோர்களுக்கு ஆரோக்கியமான அழகும் புகழும் கொண்ட சந்ததியாய் ஜனனம் வாய்க்கிறது. மூதாதையர் சேர்த்து வைத்த சம்பத்தையோ தான் சம்பாதிப்பதையோ தீய வழிகளில் விரயம் செய்பவன் நரகத்தை அடைகிறான். ஒரு அருந்த நூலை கூட எடுத்துக்கொண்டு மேல் உலகம் போக முடியாது என்பதை ஒவ்வொருவரும் நிச்சயமாக உணர வேண்டும். ஈட்டிய செல்வத்தால் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் தீர்த்தமாடலாம். அற வழிகளில் தர்மம் செய்து சேமித்த புண்ணியம் உயிரின் கூடவே பயணம் செய்யும். அவனுக்கு சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்திருக்கும். தேவ தூதர்கள் புன்னகையோடு வரவேற்பர். யமன் வருவதற்குள் தான தர்மங்களை செய்து புண்ணியம்